இது கோவில்பட்டியில் டே 2 எடுத்த அந்த கிளிப்ஸ் எல்லாமே தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து ரொம்ப ப்ரீஸியாக இருந்த மாதிரி இருந்தது. மழை பெய்கிற மாதிரி இருந்தது, பட் பெய்யலை. டுகுக்காக அம்மா ஈவினிங் வந்து போலி பண்ணியிருந்தாங்க. அதையுமே சாப்பிட்டுட்டு ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகியிருந்துச்சு. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே பார்த்துட்டு வந்துடலான்ட்டு அங்கே தான் கிளம்பினோம். நான் வியர் பண்ணியிருக்கிற குர்த்தி வந்து ஆனியன் பிங்க் ஷேட். இதுக்கு நிறைய டிஎம் வந்திருந்தது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணப்போ. இது என்னோட ஓன் பேஜோட ப்ராடக்ட் தான். வியர் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஆனியன் பிங்க் ஷேடுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப கலராக இருந்தாலும் சரி, டஸ்கியாக இருந்தாலும் சரி, மீடியம் டோனாக இருந்தாலுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அன்றைக்குமே அதை தான் வியர் பண்ணியிருந்தேன். ஹாஸ்பிட்டலில் அவங்கள விசிட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே நியர்பையில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வெஜிடேரியன் தான். கிட்ஸ் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் பின்னாடியே கிட்ஸ் ஜோனுன்ட்டு சின்னதாக ஒரு பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா நிறைய நேரம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண வேணாம், இங்கே வந்து நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கலாம். டுகுக்கு வந்து இங்கே தோசை வாங்கி கொடுக்கலான்ட்டு தான் மெயினாக இங்கே வந்தோம். இங்கே நிறைய ஷேப்பில் தோசை இருக்கும், கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக தோசை பார்த்தோன்னே ஷாக் ஆனால் அதுக்கப்புறம் அதை பிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் சாப்பிட்டா.